ஃபிக்ஸீஸ் வெல்கம் டு மை சேனல். இதுதான் நீங்கள் என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கேளுங்க. வீடியோஸ் எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் என்னோடய டெலகிராம் சேனலோட லிங்க், இன்ஸ்டா லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அண்ட் என்னோடய ஷார்ட்ஸ் சேனலோட வந்து நான் ஒன் ஷாட்ஸ் மாதிரி போடலான்ட்டு புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட சேனல் லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அண்ட் வந்து அன்கட் சீன்ஸ் வந்து டெலகிராமில் ஒரு சேனலில் போடுவேன். அண்ட் வந்து சரி, டெலகிராமில் வந்து ஒரு இன்னொரு சேனல் ஓப்பனும் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து எஃப்எஃப்க்காக. ஸோ அதில் ஜேகேவோட வெப் சீரிஸோட எஃப்எஃப் வந்து நான் அதில் இப்போ ஸ்டார்ட் பண்ணி இருந்திருக்கேன். 2 எபிசோடு ஆல்ரெடி கம்ப்ளீட் ஆகிருச்சு. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் அங்கேயும் போய் பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணுங்கடா ஃபிக்ஸீஸ், ஓகேவா? அண்ட் நம்ம இன்றைக்கி வந்து ஜிமினோட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரெக்வஸ்டட் ஒன் ஷாட் தான். இதை நேற்றே போடலான்ட்டு இருந்தேன், பட் ஆனால் கொஞ்சம் ஒர்க்ஸ் இருந்ததுனால என்னால் முடியலடா ஃபிக்ஸி. ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்து நான் இதை போடுறேன். இதை வந்து அவங்க வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடியே கேட்டிருந்தாங்க ரெக்வஸ்ட்டு, பட் ஆனால் என்னால் வந்து போட முடியல, சாரி. ஸோ அதனால் வந்து இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அவங்களே தான் வந்து ஸ்டோரி கண்டென்ட் எல்லாமே வந்து சொன்னாங்க எனக்கு. அவங்களுக்கு வந்து இப்போது நான் இந்த ஸ்டோரி போடுறது பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம டைரெக்டாக ஸ்டோரிக்கல்ல போகலாம். இது ஜஸ்ட் இமேஜினேஷன் மட்டும்தான், அடிக்ட் ஆகாதீங்க. ஹெட்செட் போட்டுட்டு கேளுங்க ஃபார் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபிக்ஸீஸ். நம்ம இன்ட்ரோவை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஜிமின் வந்து ஒரு சிஇஓ. அவர் வந்து மற்றவங்கக்கிட்ட கோல்டாக இருந்தாலும் அவர் வந்து ரொம்ப கோல்டு டைப்பு தான், சரியா? இப்போதைக்கு ஜிமினோட இது இன்ட்ரோ போடும். அண்ட் வந்து இதில் ஒயனுக்கு வந்து அவங்க நேம் வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க, இந்த பேரை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒயனோட நேம் வந்து ஆலிஸ், ஓகேவா? ஸோ வந்து ஆலிஸ் அப்படின்னு தான் சொல்ல போகிறேன். ஆலிஸ் வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், யூகேயில் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் தான் வந்து படிச்சிட்ருக்காங்க. அவங்க பேரண்ட்ஸ் எல்லாமே வந்து இப்போது அவங்க தமிழ்நாட்டில் தான் வந்து இருக்காங்க. என்ன சொல்கிறது வந்து, அதாவது அப்பா இல்லை 2 பேத்துக்குமே அம்மா மட்டும்தான். ஸோ அவங்க வந்து ஜிமினோட ஃபேமிலி வந்து அவங்க வந்து வில்லேஜில் தான் இருக்காங்க. பட் ஆனால் ஜிமின் ஒர்க் பண்ணுறது எல்லாமே வந்து வேறு ஒரு பிளேஸில் தான் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவங்க இப்போதைக்கு இன்ட்ரோ போதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளேயே போய் பார்த்துக்கலாம். ஜிமின் தான் இப்போ அவர் ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு கால் வருது. அது யார் அப்படின்னா ஜிமினோட அம்மா தான் கால் பண்ணுறாங்க. ஜிமினும் அட்டன் பண்ணிட்டு, சொல்லுமா, இந்த நேரத்தில் கால் பண்ணியிருக்க, என்னாச்சு? அது ஒன்றும் இல்லைடா, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, ஊருக்கு வந்துட்டு போயேன், கொஞ்ச நாள் என் கூட இருந்துட்டு போடா, உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். சரிம்மா, நான் வேலைகள்லாம் பார்த்துட்டு எப்போ வரேன் அப்படின்றத வந்து நான் சொல்கிறேன், சரியா? சரிடா, சீக்கிரம் வந்துரு, ரொம்ப லேட் பண்ணிடாத. சரிம்மா வந்துடுறேம்மா. ஜிமினும் வந்து காலை கட் பண்ணிட்டு இப்போ அவர் செக்ரட்டரியை தான் கூப்பிடுறாரு. அவர் செக்ரட்டரியோட பேர் வந்து ஒலிவியா. ஒலிவியாவும் வந்து உள்ளார வராங்க. சார் கூப்பிட்டிங்களா? ஆமாம், நான் கொஞ்ச நாள் வந்து என்னோடய ஊருக்கு போக போகிறேன். ஸோ எந்த ஒர்க்ஸாக இருந்தாலும் எனக்கு வந்து மெயில் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள், ஓகேவா? நான் இப்போவே கிளம்புறேன். ஓகே சார். ஓகே. ஒலிவியாவுக்கு வந்து நம்ம ஜிமின்னா ரொம்ப பிடிக்கும். வந்து ஒரு கண் வச்சுருக்காங்க, க்ரஷ் மாதிரி. ஸோ வந்து ஜிமினும் வந்து அவரும் ஆஃபீஸ்லேருந்து வந்து கிளம்பி அவர் வந்து போயிடுறாரு. இப்போ அவர் அப்படியே கொஞ்சம் டைமும் ஸ்கிப் ஆகுது. இப்போ நம்ம ஒயின் சைடு பார்க்க, அதாவது ஆலிஸ் சைடு பார்க்கலாம். ஆலிஸ்க்கும் வந்து அவங்க அம்மா கால் பண்ணி ஊருக்கு வா, திருவிழா வருதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருந்துருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களும் ஆலிஸும் வந்து வராங்க. இப்போ அவங்க வந்து ஏர்போர்ட்டுக்கு ரீச் ஆகிருக்காங்க. ஸோ ஜிமினுக்கு தான் வந்து கால் வருது. அவர் ஆல்ரெடி வந்து ட்ராவல் பண்ணிட்டு வந்துட்டு இருந்திருப்பார். அப்போது நம்ம ஜிமினோட அம்மா கால் பண்ணுறாங்க. சொல்லுமா வந்துட்டு தான்மா இருக்கேன், கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாம்மா. அதில் ஜிமின், உன் அத்தை பொண்ணு ஆலிஸும் வந்து அவள் ஊர்லேருந்து வந்திருக்கா, இப்போ ஏர்போர்ட்டில் தான் வந்து இருக்கா. நீ வரும்போது அப்படியே அவளை பிக்கப் பண்ணிட்டு வந்தனா பரவாயில்லையா இருக்கும்டா, காரில் தானே வர. ஆனாம்மா அவள் எப்படி இருப்பான்னு எனக்கு தெரியாதேம்மா, ரொம்ப வருஷம் வச்சு அவளை பார்த்து எப்படி நான் கண்டுபிடிக்கிறது?
அவ்வளோதானே, இருடா நான் உனக்கு ஃபோட்டோ சென்ட் பண்ணுறேன் அப்படின்னு அவங்களும் ஃபோட்டோ சென்ட் பண்ணுறாங்க ஆலிஸோட ஃபோட்டோ. ஆலிஸை பார்த்ததுமே வந்து நம்ம ஜிமினுக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்துருச்சு. அவரும் வந்து உடனே ஏர்போர்ட்டுக்கு போய் ஆலிஸுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆலிஸும் வந்து வந்துடுறாங்க. ஆலிஸ் கிட்ட தான் போகிறாங்க. ஆலிஸ், நான் தான் ஜிமின். ஆ ஜிமின் மாமா, எப்படி இருக்கீங்க மாமா? நான் நல்லா இருக்கேன் ஆலிஸ், நீ எப்படி இருக்க? பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு. ஆமாம் மாமா. என்ன, எங்கேருந்து வந்திருக்க அப்படின்லாம் கேட்குறாங்க. லைக் வந்து அவங்களும் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஸ்டடீஸ் வந்து அங்கே பண்ணிகிட்டு இருந்தேன் மாமா. சரி சரி வா போகலாம், உன்னை கூப்பிட்டு வர சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் வந்து கூப்பிட்டு வராங்க. அவங்க வரும்போது அப்படியே எல்லாம் கொஞ்சம் ஜாலியாக வந்து பேசிக்கிட்டு அவங்க ஸ்டடீஸ் பற்றி பிஸ்னஸ் பற்றி அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வந்துட்டே இருக்காங்க. அப்படியே வந்து வீட்டுக்கும் ரீச் ஆகிடுறாங்க. 2 பேருமே வந்து ஆரத்தி எல்லாம் எடுத்து உள்ள கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ ரொம்ப நாள் வருஷம் ஆன மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் ஆலிஸும் வந்து உள்ளார வராங்க. ஆலிஸ் உள்ளார வந்ததுமே ஒரு குட்டி ஜீவன் வந்து ஆலிஸ் மேலே பாஞ்சு கட்டி அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. அக்கா அக்கா அப்படின்ட்டு. ஸோ ஆலிஸோட தங்கச்சி பேர் வந்து ஐஷு. இதுவும் அவங்க வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்து அக்கா அக்கா எப்படி இருக்க? ஏய் எருமை, இப்படி ஆடி பாய்வ, கொஞ்சம் பேலன்ஸ் மிச்சம் இருந்தால் நான் என்னடி பண்ணியிருப்பேன், கீழே தான் விழுந்திருப்பேன். லூசு லூசு. இருந்துட்டு போட்டு கீழே விழுந்தா என்ன, என் தங்கச்சிக்காக கீழெல்லாம் விழமாட்டியா அப்படின்ற மாதிரி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே வந்து ஜிமினியும் வந்து மாமா நீங்களும் அக்கா ஒன்றா தான் வந்தீங்களா? கப்பிள்ஸ் மாதிரி ஒன்றா வரீங்க, என்ன நடக்குது உங்களுக்குள்ளார அப்படின்ட்டு கேட்கும்போது ஜிமினுக்கா ஒரு மாதிரி லைக் ஷையாகவும் ப்ளஷிங்காகவும் ஆகுது. லூஸு மாதிரி பேசாதடி, மாமா வந்து என்னை பிக்கப் பண்ண வந்துடுற அவ்வளோதான், சும்மா அப்படியே வந்து உடனே கனவு கொட்டையை வந்து கட்டிடாத, அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது அப்படின்ட்டு வந்து ஆலிஸ் சொல்கிறாங்க. சரி நம்பிட்டேன். சரி, எனக்காக என்ன வாங்கிட்டு வந்த? உனக்காகலாம் ஒன்றும் வாங்கிட்டு வரல, நீ எல்லாம் ஒரு அக்காவாடி, நீ எல்லாம் ஒரு அக்கா, ஒரு தங்கச்சிக்காக ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வந்தியா அப்படின்ட்டு அவங்க 2 பேருக்குள்ள அப்படியே ஜாலியாக ஃபன் போய்கிட்டுருக்கு. அண்ட் இப்படியே வந்து ஃபியூ டேஸ் ஆகுது. ஜிமினும் ஆலிஸும் வந்து லைக் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பேசி பழகி அப்படியே கொஞ்சம் க்ளோஸ் ஆகிடுறாங்க. ஸோ திருவிழாக்கெல்லாம் வந்து ஒன்றா போகிறது, ஆலிஸ்க்கு பிடிச்சதை வாங்கி தரது அப்படின்ற இதெல்லாமே நடக்குது. ஸோ ஜிமினோட அம்மாவும் நோட்டீஸ் பண்ணுறாங்க. இதெல்லாமே வந்து ஆலிஸோட அம்மாக்கிட்டேயும் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி அப்படின்ட்டு. அப்போது வந்து 2 பேருக்குமே மேரேஜ் பண்ணி வச்சிடலாம், வயசும் ஆகுதில்ல அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டு இப்போ ஜிமின்கிட்டேயும் ஆலிஸ்கிட்டேயும் இந்த மாதிரி உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜிமினுக்கா சொல்லவே முடியல, அந்த அளவுக்கு செம்ம ஹாப்பியாக வந்து இருக்கார். ஆனால் சட்டன்னு ஒத்துக்கக்கூடாது அப்படின்றதுனால நீங்கள் என்கிட்ட கேட்குறதுக்கு முன்னாடி முதல்ல ஆலிஸ் கிட்ட கேளுங்க, அவளுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, அவளுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்து ஜிமின் சொல்கிறாரு. ஆலிஸ்க்கு தான் இப்போ எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க. லைக் வந்து ஜிமினோட அம்மா, ஆலிஸோட அம்மா, அப்புறம் ஆலிஸோட தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு. அக்கா அக்கா என்னக்கா யோசனை? மாமா பார்த்தியா எவ்வளோ அழகாக இருக்காரு, ஆனால் என்ன குட்டியாக இருக்காரு, பரவாயில்ல, உனக்கு வந்து கரெக்டாக தான் இருக்கும், உனக்கு வேண்டாம்னு சொல்லு, மாமாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இப்போ சொல்லிகிட்ருக்காங்க. வானரம் வாய மூடு, வயசுக்கு மீறின பேச்செல்லாம் பேச்சிகிட்ருக்க, நீ ஸ்கூல் தான் படிக்கிற, மறந்துடாத, உனக்கு பொறாம. அப்படியே வந்து ஆலிஸும் வந்து கேட்குறாங்க, என்ன ஆலிஸோட அம்மாவும், என்னடி ஓகேவா உனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கெல்லாம் ஓகேண்ணா, எனக்கும் ஓகே தாம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அப்படியே வந்து மேரேஜும் முடியுது. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நைட்டு தான். ஜிமின் ரொம்ப ரொம்ப ஈகராக வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காரு, எப்போ ஆலிஸ் வருவா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே கொஞ்சம் நேரம் கழித்து ஆலிஸும் வந்து உள்ளார வராங்க. ஆலிஸும் கொஞ்சம் நேரத்துக்கு கழிச்சு வராங்களா. ஸோ ஜிமினும் வந்து ரொம்ப நர்வஸாக இருக்கார். அவர் எந்திரிச்சு நிற்கிறாரு. ஆலிஸ் உள்ளே வந்ததுக்கப்புறமா டோரெல்லாம் க்ளோஸ் பண்ணி லாக் பண்ணிட்டு அவங்களும் பக்கத்தில் வராங்க. ஜிமினுக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குது, என்ன பேசுகிறது என்ன இதுன்னே தெரில. பட் ஆனால் இருந்தாலும் ரொம்ப ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட்டாக அதெல்லாமே வந்து இருக்குது ஜிமினுக்கு. ஆலிஸ் வா உட்காரு. ஆலிஸும் வந்து பக்கத்தில் உட்காடுறாங்க. அந்த பால் வந்து ஜிமினுக்கு கொடுக்குறாங்க. இதெல்லாம் எதுக்கு, இது லேட்டராக வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து அதை வாங்கி அப்படியே பக்கத்தில் வச்சிடுறாரு.
மாமா. சொல்லு ஆலிஸ். அது வந்து மாமா, இந்த இது வேண்டாமே. எது வேண்டாம்? அதான் இன்னைக்கு என்ன வந்து நடக்குமோ அதுதான் வேண்டான்னு நான் சொல்கிறேன் மாமா. எனக்கு லைக் இது சடனாக மேரேஜ் நடந்ததுல, ஸோ வந்து எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கு. அதுக்குள்ளே இந்த இந்த ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் இதெல்லாமே வேண்டாமே அப்படின்னு வந்து ஆலிஸ் சொல்கிறாங்க. ஸோ ஜிமினுக்கும் வந்து புரியுது. ஓகே, சடனாக தான் நடந்திருக்கு. ஸோ அவளுக்கும் கொஞ்சம் டைம் கொடுக்கலாம், நமக்கும் வந்து அவளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரியும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, நீ எப்போ கம்ஃபர்டபுளாக இருக்கியோ அப்போவே நம்ம வந்து நம்மளோட இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை நெக்ஸ்ட் கட்டத்துக்கு கொண்டு போகலாம், ஓகேவா? பட் ஆனால் தூங்கும் போதெல்லாம் வந்து ஹக் பண்ணிட்டு தான் தூங்குவேன், அதுக்கெல்லாம் நீ நோன்னு சொல்லவே கூடாது. ஏன்னா வந்து எனக்கு ஹக் பண்ணிட்டு தூங்கிய பழக்கமாயிருச்சு. ஸோ ஹக் பண்ணிட்டு தான் தூங்குவேன், அதுக்கெல்லாம் நீ நோன்னு சொல்லக்கூடாது அப்படின்ட்டு வந்து ஜிமின் சொல்கிறாரு. ஓகே, ஹக்கு தானே, ஓகே, ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தான் ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்படியே கொஞ்சம் ஃபியூ டேஸும் போகுது, அவங்களுக்குள்ளார ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வருது. லைக் 1 வீக்கு தான் வந்து ஜிமினும் லீவ் போட்டிருந்துருப்பார். இந்த 1 வீக்லேயே வந்து இது எல்லாமே நடந்திருக்கும். ஸோ இப்போ ஜிமின் வந்து திரும்பி போக வேண்டிய சுச்சுவேஷன் வந்துருச்சு. ஸோ அதனால் அவரோட அம்மாவையும் வந்து அவர் கூப்பிடுறாரு. இல்லைடா, நான் வரல, நான் இங்கேயே இருந்துடுறேன், நான் இனிமேல் வரல, உங்களுக்கு வேணும் எப்போல்லாம் வந்து வேணும்னு நினைக்கிறீங்களோ அப்போல்லாம் நீங்கள் இங்கே வாங்க, இனிமேல் நான் இங்கே தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வீட்டில் தான் வந்து ஜிமினோட அம்மா, ஓயனோட அதாவது ஆலிஸோட அம்மா, அப்புறம் ஆலிஸோட சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஒரே வீட்டில் தான் இருக்காங்க. ஜிமினும் வந்து ஒர்க்கர்ஸ் ஏதாவது வேணும்னா வந்து அவரும் அதை அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒர்க்கர்ஸும் வந்து அவங்களுக்கு வந்து பார்த்துக்கிறது, இது பண்ணுறது, அப்புறம் கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாயிண்ட் பண்ணியிருந்திருப்பாரு. ஸோ இப்போ வந்து ஆலிஸும் ஜிமினும் வந்து சவுத் கொரியா போயிடுறாங்க. ஜிமின் வந்து சவுத் கொரியா ரீச் ஆனதுக்கப்புறமா ஒரு செக்ரட்டரிக்கு தான் வந்து கால் பண்ணுறாரு, விச் இஸ் மீன் ஒலிவியாவுக்கு கால் பண்ணி ஒரு கிராண்ட் பார்ட்டியை வந்து ஆர்கனைஸ் பண்ண சொல்லி இருந்திருப்பாரு. ஆலிஸும் கேட்டிருந்துருப்பாங்க. சார் எதுக்கு சார், நான் சொல்கிறத மட்டும் செய், அதுக்கு தான் நீங்கள் இருக்க, தேவையில்லாமல் எது கேட்டுட்ருக்காத அப்படின்னு சொல்லிட்டு கோல்டாக பேசிட்டு கட் பண்ணிடுவார். அந்த வந்து லைக் வந்து ஒலிவியாவும் இவனை ஜிமினை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல வழி அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த லைக் ஒவ்வொரு விஷயமும் வந்து இது பெஸ்ட்டாக இருக்கும், இது பிடிக்கும், அது பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து நல்லா ஒரு மாதிரி லைக் கிராண்டாக பியூட்டிஃபுல்லாக க்யூட்டாக இருக்கிற மாதிரி தான் வந்து அந்த பார்ட்டியை வந்து ரெடி பண்ணியிருந்திருப்பாங்க. அண்ட் அந்த பார்ட்டியில் வந்து நிறைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸு, ஒர்க்ஸ் பண்ணுறவங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இந்த மாதிரி எல்லாம் வந்து நிறையா பேர் ஜிமினோட ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்திருப்பாங்க. ஒயனோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து வந்திருப்பாங்க. ஒயனோட ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா ட்ராகோ, சோமி, ஆன்யா, அப்புறம் வந்து ரென், இவங்க எல்லாருமே வந்து ஒயனோட ஃப்ரெண்ட்ஸ் தான். ஒயன் வந்து அவங்களும் வந்து பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணியிருந்திருப்பாங்க, இந்த மாதிரி வந்து பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களும் எல்லாம் வந்துடுறாங்க. என்ன இப்போது நம்ம ஆலிஸோட ஃப்ரெண்ட்ஸ் தான் ட்ராகோ. என்ன இப்போ நம்மள வர சொல்லிட்டு ஆளையே காணும், அது மட்டும் இல்லாமல் இங்கே எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க, யார் இவங்களான்னே தெரியலையே, அப்படி இருக்கும்போது எப்படி அப்படின்ற மாதிரி தான் வந்து எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த டைமில் தான் ஜிமினும் ஆலிஸும் வராங்க. 2 பேருமே செம்ம க்யூட்டாக இருக்காங்க, கார்ஜஸாக இருக்காங்க. லைக் வந்து ரொம்ப பர்ஃபெக்டான க்யூட்டான ஒரு கப்புள் அப்படின்னு சொல்லலாம். லைக் வந்து எலகண்ட்டாக பார்த்தாலே வந்து இவங்க தான் பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரியான அந்த வைப் இருக்குல்ல, அதுதான் வந்து அவங்கள பார்க்கும்போது கொடுக்குது. இப்போ 2 பேருமே வந்து வந்துடுறாங்க. இதை பார்க்கும்போது அப்படியே ஒலிவியாவுக்கு அப்படியே வயிறு பற்றிக்கிட்டு எரியுது, அப்படியே ஜெலஸில் பொங்குன்னு பொங்குறாங்க. ஒயன் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் போகிறாங்க. இந்த மாதிரி வந்து அவங்க எல்லாம் சொல்கிறாங்க, இந்த மாதிரி மேரேஜ் ஆகிருச்சு, அதுக்கான பார்ட்டி தான் இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது தான் ஜிமின் வந்து ஸ்டேஜில் ஏறி நின்று எல்லோரும் அந்த மைக்கை எடுத்து அவர் பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு. எல்லோரும் ஒரு நிமிஷம் இங்கே கவனிங்க, இந்த பார்ட்டி ஆர்கனைஸ் பண்ணதுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் ரீசன் ஒன்று இருக்குது. ரீசண்டாக தான் வந்து எனக்கு மேரேஜ் ஆச்சு. ஸோ என்னோடய ஒய்ஃபை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த கிராண்டு பார்ட்டியவே நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு வந்து அந்த ஸ்பாட் லைட் வந்து இப்போ எங்கே லைட் வந்து எங்கே நிற்கிதுன்னா நம்ம ஆலிஸ் மேலே தான் வந்து விழுது. ஆலிஸ்க்கா
ஒரு மாதிரி ஷையாகவும் இருக்குது. ஜிமின் பார்க்குறாரு, அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு ரொம்ப சாஃப்டான ஒரு லவ்வபுளான அந்த வாய்ஸ் டோனில் வந்து ஆலிஸை கூப்பிடுறாங்க. மிஸ்ஸஸ் பார்க், இன்னும் எவ்வளோ நேரம் அங்கேயே நின்றுட்டுருக்க போகிறீங்க? வாங்க மேடம் அப்படின்னு ஜிமின் கூப்பிடுறாரு. அப்படியே வந்து ஆலிஸும் ஷை ஆகிட்டு வந்து அப்படியே ஜிமின் கிட்ட போகிறாங்க. ஸ்டேஜில் வந்து ஜிமினும் வந்து ஆலிஸோட ஹேண்டை ஹோல்ட் பண்ணிட்டு அப்படியே வந்து கிஸ் பண்ணுறாரு ஹேண்டில். இவங்க தான் என்னோடய ஒய்ஃப் ஆலிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அப்படியே வந்து எல்லாருமே வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ் பண்ணுறது, லைக் அந்த மாதிரிலாம் வந்து நிறையா போய்கிட்டுருக்கு. நிறையா பிஸ்னஸ் பார்ட்னர்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க ஜிமின். அவங்க அப்புறம் ஜிமினோட ஃப்ரெண்ட்ஸும் இருப்பாங்கள்ல, ஸோ அவங்களையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அப்படியே வந்து நம்ம ஆலிஸும் வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அப்படியே ஜாலியாக எல்லாம் வந்து கொஞ்சம் நேரம் போய்கிட்டுருக்கு. பட் ஆனால் ஒலிவியாவுக்கு தான் செம்மையாக வந்து அப்படியே வயிறு கட 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 கடன்னு வந்து எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. அப்படியே ஆலிஸை பார்க்கும்போது செம்ம காண்டாகுது ஒலிவியாவுக்கு. ஏதாவது அவளை பண்ணணும், லைக் அசிங்கப்படுத்தணும், இல்லை எம்பாரஸ் பண்ணணும், ஹியூமிலியேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு மைண்ட் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது. பட் ஆனால் ஜிமின் வந்து ஆலிஸ் கூடவே இருக்கிறதுனால எதுவுமே வந்து பண்ண முடியலை. ஒலிவியாவில் நிறைய வந்து ட்ரை பண்ணியிருந்திருப்பாங்க. பட் ஆனால் ஜிமின் வந்து இருக்கிறதுனால வந்து எதுவும் அவங்களால வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பண்ணவே முடியல. ஸோ பார்ட்டியும் வந்து முடிஞ்சிருது. இப்போ 2 பேருமே வந்து வீட்டுக்கு தான் வந்துட்டுருக்காங்க காரில். ஜிமின் தான் கேட்குறாரு ஆலிஸ் கிட்ட, பார்ட்டியெல்லாம் உனக்கு பிடிச்சிருந்துச்சா, ஃபுட்டெல்லாம் உனக்கு ஓகேவா? பிடிச்சிதான் இருந்துச்சு மாமா, நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் வந்து சடனாக நீங்கள் பார்ட்டின்னு சொன்னதுமே என்ன போடுறது எதுன்னு எனக்கு தெரில, ஏதோ வந்து போட்டு வந்துட்டேன். நீ எதை போட்டாலும் என் பொண்டாட்டி அழகு தான், அவள் அழகில் நான் அப்படியே சொக்கி போயிட்டேன் அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்கிறாரு. போதுமாம்மா, இந்த ஃப்ளர்ட்டிங்கெல்லாம் இன்னும் வேண்டாம். உண்மையை தானடி சொன்னேன், உன்னை பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருந்த தெரியுமா அப்படின்ட்டு அவரோட ஐஸ் அப்படியே வந்து ஆலிஸோட செஸ்ட்டுக்கிட்ட தான் போகுது. எங்கே இவன் பார்க்குறான் அப்படின்ட்டு பார்த்தா லைக் வந்து ஆலிஸோட செஸ்ட்டு தான் வந்து பார்க்குறாரு. மாமா, உன்னை கண்ணு எங்கே தான் போகுது, ஒழுங்காக வந்து ரோட்டை பார்த்து ஓட்டு, இல்லை கண்ணை நோண்டிடுவேன். அழகு ரசிக்க விடுறாளா அப்படின்ட்டு முணுமுணுத்துக்கிட்டே வந்து ஜிமினும் வந்து ட்ரைவ் பண்ணுறாரு. வந்து எப்போல்லாம் வந்து ஆலிஸ்க்கு டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து ஜிமினோட ஆஃபீஸ்க்கு போவாங்க. அப்படியே ஒலிவியாக்கா வந்துட்டா, செம்மையாக வந்து இவளை அசிங்கப்படுத்தணும், லைக் வந்து ஏதாவது சொல்லி வந்து இவளை இழிவுபடுத்தணும், அந்த மாதிரிலாம் வந்து ஆலிஸ் கிட்ட ஒலிவியா நடந்துப்பாங்க. பட் ஆனால் கொஞ்சம் கூட வந்து இதை ஆலிஸ் கண்டுக்கவே மாட்டாங்க. ஒலிவியாவே ஒரு பொருட்டாகவே வந்து மதிக்கவே மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது தான் வந்து லைக் வந்து லைக் கேஷுவலாக சொல்லிகிட்டு இருக்கிற மாதிரி ஒலிவியா வந்து சொல்லிகிட்ருக்காங்க. ஆலிஸும் வந்து வந்து அவங்க எதுவுமே பெருசாக கண்டுக்கல, ஃபோனை தான் பார்த்து நோண்டிக்கிட்டு இருக்காங்க. பாவம் ஜிமின் சார், இப்படி ஒரு பொண்ணை போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு கஷ்டப்பட்டுட்ருக்காரு. கொஞ்சம் கூட வந்து ஒருத்தே இல்லாதவங்கெல்லாம் வந்து ஒய்ஃபாக உக்காந்துக்கிட்டு அவரோட ப்ரெஸ்டீஜை, அவரோட ஸ்டேட்டஸை தான் வந்து குறைச்சி இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு வந்து ஒலிவியா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆலிஸ் கொஞ்சம் கூட கண்டுக்கல. நீ என்ன வேணால் சொல்லிட்டு போடி, எனக்கு வந்து கொஞ்சம் கூட கவலையே இல்லை அப்படின்ற மாதிரி தான் வந்து ஆலிஸ் வந்து உட்காந்துட்ருக்காங்க. ஜிமின் வந்து இது எல்லாமே வந்து கேட்டுறாரு. லைக் வந்து அவர் மீட்டிங் முடிஞ்சு வந்திருந்திருப்பாரு. ஸோ அப்போ வந்து இது எல்லாமே கேட்டுறாரு. செம்ம கோவம் ஜிமினுக்கு. உடனே ஒலிவியா பேரை சொல்லி தான் கூப்பிடுறாரு. ஒலிவியாக்கா ஒரு மாதிரி லைக் வந்து பயமாயிருச்சு. அவங்க அப்படியே திரும்புகிறாங்க. சார், எவ்வளோ தைரியம் இருந்தால் ஏன் பொண்டாட்டியை பார்த்து அப்படி பேசுவேன்? என்ன ரொம்ப வந்து உனக்கு கெட்டம் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன், அதனால தான் இப்படியெல்லாம் நீ பேசிட்டு தெரியுது. எவ்வளோ தைரியம் இருந்தால் ஏன் பொண்டாட்டியே அந்த மாதிரி சொல்லுவ? அவளை பற்றி பேசுகிறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது? சார், அதில் சார் போய மூடு. இனிமேல் இந்த கம்பெனியில் உனக்கு வேலையே கிடையாது, அது மட்டும் கிடையாது, இனிமேல் நீ எந்த கம்பெனிலையும் வேலை பண்ண முடியாத அளவுக்கு பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான் ஒலிவியாக்கா அழுக்கையே வந்துருச்சு. சார் சார் வேண்டாம் சார், ப்ளீஸ் சார் நான் தப்பு பண்ணிட்டேன் சார், சாரி சார், மன்னிச்சிருங்க சார், இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டேன் சார், ப்ளீஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. வேண்டாம், போயிரு இங்கேருந்து, இனிமே உனக்கு இந்த கம்பெனியில் வேலை கிடைக்காது. என் பொண்டாட்டியை இன்சல்ட் பண்ணிவிட்டு
பண்ணிட்டா உன்னை சும்மா விட்டுருவேன் நீ நினைக்கிறியா? இன்னைக்கு அது நடக்காது, வெளியில் போயிரு அப்படின்ட்டு வந்து ஜிமின் அவ்வளோ கோவமாக வந்து சொல்கிறாரு. ஆலிஸும் மாமா விட்டு மாமா, எதுக்கு மாமா பெருசாக இது பண்ணிக்கிட்டு இருக்க, அவளெல்லாம் ஒரு பொருட்டாவே நான் மதிக்கவே இல்லை, நீ விட்டுரு மாமா அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க ஆலிஸு. ஜிமின் ஒரு லுக்கு தான், அந்த லுக்கே வந்து லைக் அவ்வளோ வந்து கோல்டாக ஒரு மாதிரி கோவத்தோடு பார்க்குறாரு. லைக் வந்து ஆலிஸுக்கு ஒரு மாதிரி ஜர்க் ஆகிருச்சு, லைக் வந்து ரொம்ப ஒரு பயமாக ஆகிருச்சு. என்னது இப்படி பயமாக இருக்குது இவர் பார்க்குறதே, என்ன இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி. பட் ஆனால் ஜிமின் வந்து கொஞ்சம் கூட வந்து மனசு மாறவே இல்லை, ஒலிவியாவையும் வந்து அனுப்பி வச்சிட்டாரு. இப்படியே தான் வந்து ஃபியூ டேஸும் வந்து போகுது. 2 பேருக்குள்ளார ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு. அப்போல்லாம் ஹக் பண்ணுறது, ஷோல்டர்ஸில் சாஞ்சிக்கிறது, லைக் வந்து லேப்பில் படுத்துக்கிறது, இந்த அளவுக்கு வந்து அவங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து டெவலப் ஆகியிருக்கு. எப்போல்லாம் வந்து கிஸ் பண்ணலான்ட்டு வந்து ஜிமின் வருவார். பட் ஆனால் ஆலிஸ் வந்து அதை வந்து லைக் வந்து என்னது எப்படியாவது எஸ்கேப் ஆகி அதை ஓயிடுவாங்க. ஜிம்மினுக்கும் வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்கும். இன்னும் லைக் வந்து ஒரு 3 to 4 months ஆகிருச்சா, ஸோ வந்து இன்னும் ஒரு கிஸ்ஸு கூட வந்து நடக்கலையே அப்படின்ட்டு ஜிம்மினுக்கு செம்ம காண்டாக இருக்குது. அப்படி அவங்க வந்து இப்படி இவங்க டேஸ் போயிட்டுருக்கும்போது தான் வந்து ஜிம்மினுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. லைக் யூகேலேயே ரொம்ப பாப்புலராக இருக்கிற ஒரு கம்பெனி கூட கொலாப் பண்ணுறதுக்கு ஜிம்மினுக்கு ரொம்பவும் ஹாப்பியாக இருக்குது. லைக் வந்து யூகேல இருக்கிற ரொம்ப பெஸ்ட்டான ஒரு கம்பெனி கூட கொலாப் பண்ணுறதுக்கு. ஸோ அவர் வந்து கூப்பிடுறாரு ஆலிஸையும், நீயும் வா, நம்ம அங்கே போகலாம், அங்கே ஒரு சான்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு கொலாப் பண்ணுறதுக்கு, நீயும் உன்னோட ஸ்டடீஸை அங்கேயே நீ ஃபினிஷ் பண்ணிக்கலாம், இதுக்கு முன்னாடி நீ அங்கே தானே படிச்சுட்டு இருந்த அப்படின்ற மாதிரி வந்து ஜிம்மின் சொல்கிறாரு. ஆலிஸும் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. அண்ட் இப்போ வந்து லைக் ஆலிஸ் வந்து அவங்க யூகேக்கு தான் போய் அங்கே ஒரு தனியாக ஒரு வீடு எடுத்து அங்கே செட்டில் ஆகி, ஜிம்மின் வந்து அந்த பெரிய ஒரு இன்டர்நேஷ்னல் அந்த ரொம்ப பாப்புலரான ஒரு கம்பெனி தான். அந்த கம்பெனி பேர் வந்து லுனாரிஸ் கோர்ப். அந்த கம்பெனி தான். அந்த கம்பெனியோட சிஇஓ யார் அப்படின்றது வந்து ஒரு சீக்ரெட்டு. ஸோ அவங்க வந்து லைக் ஜிம்மின் வந்து அந்த கம்பெனி கூட ஒர்க் பண்ணுறது. பட் ஆனால் அவருக்கு வந்து அந்த சிஇஓ யாருன்றது ஜிம்மினுக்கு தெரியவே இல்லை. ஃபுல்லாக அங்கே வந்து அந்த ஒர்க்ஸ் எல்லாம் பார்த்துக்கிறது யாருன்னா மேனேஜரு, செக்ரட்டரி அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் வந்து ஜிம்மினை மீட் பண்ணுறது. லைக் வந்து ஒரு இந்த மாதிரி அந்த மீட்டிங்ஸ் போகும்போது இது எல்லாமே வந்து கேட்கும். முடிஞ்ச அளவுக்கு வந்து அவர் சிஇஓ யாராக இருக்கும் அதை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் நிறையவே முயற்சி பண்ணியிருந்திருப்பாரு. பட் ஆனால் அது யாருன்னே தெரியலை. அண்ட் அந்த சிஇஓட ஃப்ரெண்டு வந்து யாருன்னா நம்ம வந்து இவங்க ஆலிஸோட ஃப்ரெண்டு தான், ஆன்யா தான் வந்து நான் அந்த சிஇஓட ஃப்ரெண்டு. ஆன்யாவை பார்க்குறாங்க சடன் லைக் ஒரு மீட்டிங் அப்போ வந்து ஜிம்மின் பார்க்குறாரு, இது ஆலிஸோட ஃப்ரெண்டில் ஆன்யா வச்சு இங்கே எப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினும் போய் அவங்கக்கிட்ட பேசுகிறாங்க. லைக் வந்து இதுவும் வந்து என்னோடய கம்பெனி தான், நானும் என் ஃப்ரெண்டும் தான் வந்து ஓப்பன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்படின்ட்டு அந்த பர்சன் யாருன்னு சொன்னதுமே ஜிம்மினுக்கு செம்ம ஷாக்கு. நீ நிஜமாக தான் சொல்கிறியா? ஆமாம், நிஜமாக தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு வந்து எடுத்து கொடுக்குறாங்க. என்ன புக் இது? இது வந்து ஆலிஸ் எழுதின புக்கு தான், பப்ளிஷ் ஆயிடுச்சு, அதை அவகிட்ட கொடுக்கணும்னு நானே நினச்சிட்டு இருந்தேன், இப்போ நீங்களே வந்து போய் அவகிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜிம்மினுக்கு இன்னமும் ஷாக்கு. என்ன சொல்கிறீங்க? ஆமாம் ஜிம்மின், அவள் வந்து ஒரு ரைட்டர், உங்களுக்கு தெரியாதா? இல்லை தெரியாது. என்னது இது, உங்கள் ஒய்ஃபை பற்றி உங்களுக்கே தெரியல, என்ன ஜிம்மின் இது? உண்மையிலேயே வந்து இஷ்டப்பட்டு தான் மேரேஜ் பண்ணிங்களா, இல்லை ஃபோர்ஸ் பண்ணதுனால பண்ணிட்டீங்களா அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஒரு டவுட் வருது ஆன்யாவுக்கு. அப்படிலாம் இல்லை, இன்ட்ரெஸ்டோடு தான் மேரேஜ் பண்ணோம். பட் ஆனால் அவள் இதெல்லாம் வந்து என்கிட்ட சொல்லவே இல்லை, ஜஸ்ட் அவள் காலேஜ் ஸ்டூடெண்ட் தான் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் இந்த அளவுக்கு இப்படிலாம் வந்து இருக்குன்னு நினைக்கல. அது சரி, அவள் ரைட்ரு மட்டும் கிடையாது, கபடி பிளேயரும் கூட தான், செம்ம பெஸ்ட்டு பிளேயர் அவள். என்ன சொல்கிறீங்க, புதுசாக ஷாக்காக குடிக்கிறியான்யா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் சொல்கிறாரு. நான் என்ன பண்ணுறது, உங்கள் பொண்டாட்டி உங்ககிட்ட சொல்கிறதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது, போய் நீங்கள் உங்கள் பொண்டாட்டிக்கிட்டே கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு
ஆன்யா சொல்லிட்டு அவங்க இங்கேருந்து போயிடுறாங்க. ஜிமின் இப்போ வீட்டுக்கு தான் வந்துட்டுருக்காரு. இன்னும் என்னென்னலாம் ரகசியத்தை வந்து மறைச்சி வச்சிருக்காளோ இவ. ஆனால் ஏன் எதுவுமே என்கிட்ட சொல்லலை? என்னை பற்றி தான் அவளுக்கு எல்லாமே தெரியுமே. அப்படி இருக்கும்போது அவள் ஏன் இதெல்லாம் வந்து நான் எல்லாமே தான் சொல்லியிருக்கேன், பிடிச்சது பிடிக்காதது என்ன பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஆனால் ஏன் அவள் சொல்லலை அப்படின்ற மாதிரியான அந்த தாட்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கு. ஒரு வேளை அவங்க அம்மா சொன்னதுனால மட்டும்தான் வந்து இதுக்கு ஒத்துக்கிட்டாலோ என்னமோ அப்படின்ற மாதிரியே நிறைய தாட்ஸ் வந்து ஜிமினுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ அவர் வீட்டுக்கு தான் வராரு, ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு வராரு. ஆலிஸும் அங்கே தான் இருக்காங்க. லைக் வந்து அவங்க ஒர்க்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு டிவி பார்த்துட்டு இருக்காங்க. ஜிமின் வந்ததுமே அவங்க பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு, மாமா வந்துட்டியா? ஆலிஸ், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், ரூமுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வேகமாக ரூமுக்கு போயிடுறாரு. ஆலிஸ்க்கு ஒன்றுமே புரியல, என்னாச்சு அப்படின்ட்டு. ஆலிஸும் வந்து ரூமுக்கு போகிறாங்க. ஜிமின் வந்து பெட்டில் தான் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து பக்கத்தில் தட்டுறாரு, வந்து உட்காரு அப்படின்ற மாதிரி. ஆலிஸும் வந்து உட்காடுறாங்க. இப்போ ஜிமின் ஆலிஸை பார்த்த மாதிரி தான் உட்கார்றாரு. நான் ஒன்று கேட்பேன், அதுக்கு ஹானஸ்ட்டாக பதில் சொல்லு, ஓகேவா? சொல்லுங்க மாமா. நீ என்னை கல்யாணம் பண்ணலை, அதை உனக்கு பிடிச்சி தான் பண்ணியா, இல்லை உன் அம்மா சொல்லிட்டாங்க, இல்லை அவங்க கேட்டுட்டாங்கன்ற ஒரே ஒரு ரீசனுக்காக வந்து நீ கல்யாணம் பண்ணியா? இல்லையே மாமா, பிடிச்சி தானே பண்ணேன். அம்மா சொன்னதுக்காக மட்டும் இல்லை, நீங்களும் வந்து நல்ல டைப்பாக தான் இருந்தீங்க, நல்லா பார்த்துப்பீங்கன்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் நான் வந்து ஓகே சொன்னேன். அப்புறம் ஏன்டி? அப்புறம் ஏன்? நான் உன்கிட்ட எல்லாத்தையுமே வந்து நான் சொல்லியிருக்கேன், எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் நீ எப்படி வந்து இவ்வளோ பெரிய ரகசியத்தை வந்து என்கிட்ட மறைச்ச? எதை மாமா சொல்கிறீங்க? அப்படின்ட்டு சொல்லும்போது தான் அந்த புக்கை வந்து எடுத்து காட்டுறாங்க. ஆன்யா வந்து கொடுத்துருந்த புக்கு. நீ ஒரு ரைட்ரு அப்படின்ற விஷயத்த என்கிட்ட சொல்லலை. நீ செம்மையான கபடி பிளேயர் அப்படின்ற விஷயத்தையும் என்கிட்ட சொல்லலை. ஏன்டி? நான் என்னென்ன பண்ணுறேன், எது பிடிக்கும், எது பிடிக்காது அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து நான் உன்கிட்ட சொல்லியிருக்கேன்ல. அப்போ நீ மட்டும் ஏன் என்கிட்ட சொல்லலை? எனக்கு அவள் வந்து கேட்கும்போது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா? உங்கள் பொண்டாட்டி பற்றி உங்களுக்கே தெரியலையா? அப்போ எதுக்கு வந்து நீங்கள் எல்லாம் கல்யாணம் பண்ணீங்க? பிடிக்காததை கல்யாணம் பண்ணீங்களா, இல்லை ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணீங்களா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு கஷ்டமாக இருந்துச்சுடி. எனக்கு வந்து என்ன ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது. ஒரு வேளை வந்து விருப்பம் இல்லாமல் தான் நீ கல்யாணம் பண்ணிட்டு என் கூட வாழ்ந்துட்டுருக்கியோன்னு தோணுது. நான் ஒவ்வொரு தடவை உன்னோட ஹேண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணும்போது, உன்னோட ஃபோர்ஹெட்லலாம் கிஸ் பண்ணும்போது உனக்கு அது பிடிச்சிருக்கா, இல்லை உனக்கு அருவருப்பாக இது இருக்கா? ஒரு வேளை அருவருப்பாக இருக்குமோன்ட்டு எனக்கு தோணுதுடி. எனக்கு தெரியல. எனக்கு நீ தயவு செஞ்சு சொல்லு, உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி ஜிமின் வந்து பேசிக்கிட்டே இருக்காரு. அப்போ வந்து ஆலிஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஜிமினோட ஃபேஸை கப் பண்ணிட்டு அப்படியே கிஸ் பண்ணிடுறாங்க. லைக் வந்து இது ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் நடந்த மாதிரி இருக்குது. ஜிமினோட ஐஸ் அப்படியே ஒயிட் ஆகுது. லைக் ரொம்ப டீப்பாக வந்து ஆலிஸ் கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஜிமினை ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணுறாங்க. கொஞ்சம் அப்படியே வந்து ஜிமினும் வந்து அப்படியே கிஸ் பேக் பண்ணுற ஐஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே வந்து ஆலிஸை அப்படியே பிடிச்சி பக்கத்தில் இழுத்து லேப்பில் உட்கார வச்சு அப்படியே அந்த கிஸ்ஸு டீப்பாக போயிட்டுருக்கு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆலிஸை வந்து அப்படியே பெட்டில் படுக்க வச்சுட்டு அப்படியே அந்த கிஸ் இன்னமும் வந்து டீப்பாக ரஃப்பாக வந்து போயிட்டுருக்கு. ஃபியூ மினிட்ஸ் கழித்து பிரேக் பண்ணுறாங்க. அப்படியே டீப் பிரெத்து போயிட்டுருக்கு. இன்னமும் நீ அப்படி தான் திங்க் பண்ணிகிட்ருக்கியா? பிடிக்காம தான் வந்து நான் உன்னை கல்யாணம் பண்ணேன் அப்படின்ட்டு நீ தொடுறது எனக்கு அருவருப்பாக இருக்குது அப்படின்ட்டு இன்னமும் நீ நினச்சிட்ருக்கியா மாமா அப்படின்ட்டு வந்து ஆலிஸ் சொல்கிறாங்க. நீ சொல்லுடி, இப்படி பண்ணுறதால மட்டும் அது இல்லைன்னு ஆகிடாது. நீ சொல்லு, எனக்கு எனக்கு வந்து உண்மையாக சொல்லு, அவ்வளோதான் எனக்கு வேணும். என் மாமா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா, பிடிச்சி தான் கல்யாணம் பண்ணேன். நீ ஒவ்வொரு தடவை கிஸ் பண்ணும்போது எனக்கு அப்படியே எப்படி இருக்கும் தெரியுமா? அப்படியே வந்து ரொம்ப வந்து ஹாப்பியாக ஒரு மாதிரி லைக் வந்து ரொம்பவே லக்கியான பர்சன் நான் தான் அப்படின்ற மாதிரியான ஃபீலிங் எல்லாம் இருக்கும் தெரியுமா மாமா? அப்புறம் ஏன்டி மறைச்சேன் என்கிட்ட? அதுவா, அது வந்து லேட்டராக சொல்லிக்கலாம் அப்படின்ற உனக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருக்கட்டும் அப்படின்றதுனால தான் வந்து நான் அதை சொல்லாமல் இருந்தேன். பட் ஆனால் அது உன்னை இவ்வளோ ஹர்ட் பண்ணியிருக்குன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல மாமா. சாரி மாமா. இட்ஸ் ஓகேடி. அப்புறம் இன்னொரு விஷயமும் தெரிஞ்சிச்சு. என்னது அது?
நீ தான் அந்த சிஇஓ அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்சிருக்கேன். உன் கம்பெனி கூட தானே கொலாப் பண்ணியிருக்கேன். ஒரு வார்த்தை என்கிட்ட சொன்னியாடி? சொன்னியா சொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டிக்கல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆலிஸை. மாமா மாமா சும்மா இரு மாமா, மாமா மாமா கூசுது சும்மா இரு மாமா, மாமா மாமா அப்படின்னு சொல்லிட்டு லைக் வந்து அப்படியே வந்து சினுங்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து அன்றைக்கி சேரீ தான் கட்டு வந்திருப்பாங்களோ. ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்க்குறீங்களா அந்த தமிழில் இருக்கிற சேரீ தான். அப்படியே வந்து லைக் வந்து அதெல்லாம் அப்படியே அங்கே இங்கே விலகுது. ஜிமினுக்கு அப்படியே வந்து பார்க்குறாரு. அந்த பெல்லி கிட்ட போய் அப்படியே கிஸ் பண்ணுறாரு, கடிக்கிறாரு, சக் பண்ணுறாரு. மாமா என்ன பண்ணுற மாமா? நீ என்கிட்ட இருந்து மறைச்சல, அதுக்கு பனிஷ்மெண்ட் தர வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஜிம்மின் வந்து லைக் ஒரு ஹஸ்கி அந்த வாய்ஸில் பேசுகிறாரு. அப்படியே கல் பண்ணுறாங்க. மாமா வேண்டாம் மாமா, எனக்கு வேணும்டி, எனக்கு வேணும், உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தா தான் என் மனசு ஆறும் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக வந்து லைக் ஆலிஸோட கழுத்தில் அப்படியே கடிக்கிறாரு. அப்படியே ஹிக்கி மார்க்கு ஃபார்ம் ஆகுது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கழுத்துக்கு ட்ராவல் ஆகுது. அவங்க சேரீ ப்ளவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கழட்டி தூக்கி போட்டு செம்மையாக வந்து கடிச்சு கடிச்சு வைக்கிறாரு. லைக் வந்து அப்படியே ஒரு வைல்டான மேக்கப் செஷன் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. அண்ட் இதோட இந்த ஒன் ஷாட்டை வந்து நான் முடிக்கிறேன். ஸோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் ஏதாவது ரெக்வஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் அதை கமெண்ட் பண்ணுங்கள். பர்த்டே ரெக்வஸ்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா முன்னையே நீங்கள் என்கிட்ட சொல்லியிருந்தீங்கனாலும் சரி, இல்லை புதுசாக என்கிட்ட சொன்னீங்கனாலும் சரி, ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடி என்கிட்ட வந்து ஒரு ரிமைண்டர் கொடுங்க, இல்லை சொல்லுங்கள். ஓகேவா? அப்போ தான் எனக்கு வந்து போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும்டா ஃபிக்ஸி. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டா, டெலகிராம் ஐடி எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ மறக்காமல் அங்கேயே போய் பார்த்து ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கடா ஃபிக்ஸீஸ். பாய். நெக்ஸ்ட் ஸ்டோரி ஆஃப் ஃபிலோன் சேட்டில் மீட் பண்ணலாம்.